சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நாம் சிநேகிப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்று புதிய தலைமுறைக்கு கொடுத்த பேட்டியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில முதன்மை செயலாளர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக தான் ஆள்கிறது அப்படின்ற ஒரு செய்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. அதற்கு காரணங்களாக சொல்வது, பாஜகவின் கைப்பாவையாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் நியமித்த தலைமை செயலாளர் சாய்குமார் அவருடைய பதவி நீட்டிப்பை தொடர்வதன் மூலமாக தமிழ்நாட்டை பாஜக தான் ஆள்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்புறாரு. இந்த கேள்வியின் மூலமாக குறிப்பாக தாவேகா கூட்டணியில இப்போ அமைச்சரவையில விசிக இடம்பெற்று இருக்கிறது. இப்போ ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும், ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆனால் இந்த கருத்து இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக தான் ஆள்கிறது அப்படின்றது, அது மிகப்பெரிய ஒரு 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 குற்றச்சாட்டு தானே பார்க்க முடியும். நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? நண்பர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களினுடைய கருத்து என்பது ஏற்புடைய கருத்து தான். ஏற்க முடியாது என்று சொல்கிற கருத்தெல்லாம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டை ஆள்கிறது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்குமோ அதை பொறுத்து நாங்கள் எங்களுடைய முடிவை அறிவிக்கிறோம் என்று ஒரு மௌனத்தை கடைபிடிக்கிற அரசாக தமிழ்நாடு அரசு வெளிப்படுகிறது. 12ஆம் தேதி திறக்க வேண்டிய அணை இதுவரை திறக்கப்படவில்லை. ஏன் அணை திறக்கவில்லை என்கிற கேள்வியையாவது கர்நாடகத்தை பார்த்து எழுப்பி இருக்கிறதா இந்த அரசு என்று கேட்டால் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசிடமிருந்து இன்றைக்கு காலையிலேயே ஒரு செய்தி கசிய விடப்பட்டிருக்கிறது. என்னவென்று கேட்டால், ஏற்கனவே பெண்ணையாறினுடைய அந்த நடுவர் மன்றத்தை அப்படியே இந்த விவகாரத்திலும் தொடர வேண்டும், காவிரி விவகாரத்திலும் அந்த பெண்ணையாறு நடுவர் மன்றமே இறுதி முடிவை எடுக்கும் என்பது போன்ற ஒரு சூழலை உருவாக்கலாமே, எதற்காக புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்கிற அந்த செய்தி வந்திருக்கிறது. இதற்கு ஏதாவது தமிழ்நாடு அரசு எதிர்வினை ஆற்றி இருக்கிறதா? 2012 அமைக்கப்பட்டது பெண்ணையாறினுடைய நடுவர் மன்றம். ஏறக்குறைய இன்றைக்கு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 13 ஆண்டுகளாக பெண்ணையாறு விவகாரத்திலேயே அந்த நடுவர் மன்றத்தால் ஒரு இறுதி முடிவை எடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற போது அவர்கள் காவிரி விவகாரத்தில் எப்படி முடிவை எடுப்பார்கள்? அப்போ காவிரி தீரத்தினுடைய விவசாயிகள் பாழ்பட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் வஞ்சிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, ஒன்றிய அரசினுடைய முகம் கோணக்கூடாது என்று ஒரு முதலமைச்சர் கருதுவாரே, ஆனால் அந்த முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாகத்தான் இருக்க முடியும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நீட் விவகாரம் தொடர்பாக இந்தியா முழுமைக்கும் ஒரு கொதிநிலைக்கு வந்திருக்கிற போது எப்போது வந்தார் ராஜ்மோகன் இந்த போராட்ட களத்துக்கு? அமைச்சர் வந்தார் என்று பெருமை பேசுகிறார்கள் அல்லவா? எப்போது வந்தார் அமைச்சர் ராஜ்மோகன்? இத்தனை நாட்களாக பாலன் இல்லத்தில் இந்த போராட்டம் நடைபெறுகிற போது எங்கே போனார் ராஜ்மோகன்? எங்கே போனது தாவேகா அரசு? எங்கே போனார்கள் தாவேகா நிர்வாகிகள்? தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து விட்டார் என்று தெரிந்ததற்கு பிறகு, அந்த செய்தி கிடைத்த பின்னால் போராட்ட களத்துக்கு வருகிறது தாவேகா என்று சொன்னால், அப்ப தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் போராட்டத்தினுடைய பிரதான நோக்கம். அந்த நோக்கத்தை முன்னிறுத்தி அந்த மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். உள்ளிருப்பு போராட்டம் நடைபெறுகிறது, உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. அறவழியில எப்படியெல்லாம் போராட முடியுமோ அந்த மாணவர்கள் போராடுகிறார்கள். போராடுகிற மாணவர்களை சந்தித்து தங்களுடைய ஆதரவை, தங்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை அந்த மாணவர்களுக்கு தெரிவிக்காமல், ராஜினாமா என்ற நடவடிக்கை அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு இந்தியா முழுமைக்கும் இந்த செய்தி சென்று சேர்ந்ததற்கு பிறகு வருகிறார்கள் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகம் நோகக்கூடாது என்கிற அரசியலை மிக தெளிவாக செய்யக்கூடிய இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவை இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி தானே இங்கேயும் ஆளுகிறது. டெல்லியில இருக்கிற போலீஸ் அந்த மாணவர்களை துரத்தி வேட்டையாடுகிறது. இங்கேயும் சென்னையிலே போலீஸ் துரத்தி வேட்டையாடுகிறது. மாணவர்கள் வகுப்பறைகளுக்குள் செல்கிறார்கள். வகுப்பறைகளுக்குள் சென்று மாணவர்களை கைது செய்கிறது காவல்துறை. இது குறித்து கேட்டால் அதே அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்கிறார்? பிள்ளைகள் அனுமதி இல்லாமல் போராடிட்டாங்க, சாலை மறியல்ல ஈடுபட்டாங்க, அவங்களை பத்திரமாக கைது செய்து பின்னர் விடுவிச்சிருக்கிறோம். எது பத்திரமாக கைது செய்வது? வகுப்பறைகளுக்குள் உள்ளே நுழைந்து கைது செய்கிற அந்த நடவடிக்கையா? அதுதான் பத்திரமாக கைது செய்வதா? இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான அடக்குமுறை! நீட் விவகாரத்தில் தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்ன? நீட் வேண்டும் என்பது நிலைப்பாடா, நீட் வேண்டாம் என்பது நிலைப்பாடா? நீட் வேண்டாம் என்பது நிலைப்பாடாக இருந்தால், நீங்கள் அரசிலே அங்கம் வகிக்கிற போது, உங்களுடைய அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற போது, காவல்துறையை ஏவி இந்த மாணவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற உங்களுடைய பாசிச மனநிலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மனநிலையா இல்லையா? அப்ப நீங்க எங்கிருந்து நீட்டுக்கு
எதிராக நிற்கிறீர்கள் என்று நாங்கள் பொருள் கொள்ள முடியும். நீங்கள் பூனைக்கும் நண்பனாக இருந்து கொண்டு பாலுக்கும் காவலாக இருக்கிறீர்கள். இந்த இரட்டை நிலைப்பாடு எதற்கு என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அப்போ ஆலூர் ஷானவாஸ் குறிப்பிட்டதை போல இங்கே இருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவை அரசு தான். ஆனா உங்க கேள்வி ரொம்ப முக்கியமானது. அவர் சொன்னதுல ஏற்புடையதா இல்லையா அப்படின்னா அது ஏற்புடையது. அதுக்கு தான் இவ்வளவு விளக்கம் சொன்னேன் நான். ஆனா விசிகாவில் இருந்து கொண்டு அவர் பேசி இருக்கிறாருங்கிறது தான் இப்ப பேசுபொருளாக வேண்டிய செய்தியாக மாறி இருக்கு. வன்னியரசு அண்ணன் அமைச்சராக இருக்கிறாரு. அவர் அமைச்சராக இருக்கிற போது விசிகா அங்கம் வகிக்கிற அரசை எதிர்த்து பேசுகிறார் அல்லது அந்த அரசை பாஜகவோடு ஒப்பிட்டு பேசுகிறார். இதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அண்ணன் திருமாவினுடைய தொண்டையில் ஒரு முள்ளாக சிக்கி இருக்கிறார் ஆலூர் ஷானவாஸ். அவர் விழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் நயமாக புரிந்து கொள்கிறேன். இதற்கு மேல் என்னிடத்தில் பெரிதாக விளக்கம் கேட்காதீர்கள். எனக்கு அண்ணன் திருமாவும் வேண்டும், ஷானவாசும் வேண்டும். நான் யார் குறித்து பேசுவது? இப்ப இங்க இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்க போராட்ட களத்துக்கு ஷானவாஸ் போறாரு. எதன் பொருட்டு போறாருன்னா அந்த மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போறாரு. அங்க போய் அவர் தமிழ்நாட்டினுடைய குரலை பிரதிபலிக்கிறார். அவர் ஒன்னும் தப்பாலாம் பேசிடல, ரொம்ப சரியா பேசுறார். என்ன பேசினாரு அப்படின்னா, இங்க சிலர் போய் சினிமா பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல நிக்கிறாங்க, நான் அவர்களையும் நினைத்து பார்க்கிறேன். இந்த போராட்ட களத்துக்கு நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், உங்களையும் நான் நினைத்து பார்க்கிறேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ யாருடையது? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடையது. அண்ணன் வன்னியரசு கூட இன்னைக்கு ஏதோ பாராட்டிட்டார் போல அந்த படத்தை. அம்பேத்கர் வழியில் வந்திருக்கு அந்த படம். அம்பேத்கருடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் ரொம்ப ஓவரா பேசிட்டாரு அப்படின்னு தான் நான் அதை பாக்குறேன். இந்த நேரத்தில் விசிகாவினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக பேசுகிறாரா ஷானவாஸ் என்று கேட்டால், உண்மையிலேயே விசிகாவினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராகத்தான் பேசுகிறார். ஆனால் மக்களுடைய மனசாட்சியை அவர் பிரதிபலிக்கிறார். கட்சி நிலைப்பாட்டுக்கு எதிரான கருத்து தான். ஏன்னா கட்சி அங்கம் வகிக்கிற கூட்டணி, அந்த கூட்டணி அதுல ஒருபடி மேல போய் அவர் ரொம்ப சூப்பரா சொல்றாரு, கூட்டணியே இங்க இல்ல அப்படின்றாரு. அப்ப கூட்டணியே இல்லைன்னா இந்த அரசு எப்படி சாத்தியமானதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த அரசினுடைய அமைச்சர்கள் எப்படி உலா வருகிறார்கள் என்கிற கேள்வி இருக்கு. அவர்களுக்கு எப்படி அமைச்சர் பொறுப்பு தரப்பட்டது என்கிற கேள்வி இருக்கு. இந்தியா கூட்டணி இங்க இல்லைன்றார், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. அது அண்ணன் திருமாவே சொல்லிட்டாரு. இந்தியா கூட்டணி நேற்று ஒரு போராட்டத்தை அறிவிக்குது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் மேடைகள்ல மதிமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தாவேகா காங்கிரஸ் அப்படின்னு கூட்டணி கட்சியினர் தான் நிக்கிறாங்க. அது கூட்டணி தானே? அப்ப அது கூட்டணி இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்ல, இந்தியா கூட்டணின்னு அறிவிச்சிட்டாங்களா அந்த மேடையில? இந்தியா கூட்டணி என்று சொல்லியிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்தியா கூட்டணியில் தாவேகா இருக்கா? முதல்ல அதை சொல்லுங்க. இந்தியா கூட்டணியில் தாவேகா இருப்பதாக சொன்னால், அண்மையில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தில் தாவேகாவினுடைய எந்த பிரதிநிதி பங்கேற்கவில்லையே? ஏன் பங்கேற்கவில்லை? காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த அழைப்புதலை பாருங்கள். எங்காவது ஒரு இடத்தில் இந்தியா கூட்டணி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? நேற்றைக்கு மேடையில் இந்தியா கூட்டணி என்று யாராவது பேசினார்களா? இந்தியா கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை நேற்றைக்கு. இன்னும் சொல்ல போனா நீட் குறித்தே அந்த நோட்டீஸ்ல எந்த தகவலும் இல்லை. நேற்று பேசினவங்க அங்க ஒண்ணு இங்க ஒன்றுமா பேசினாங்க. இந்தியா கூட்டணி வலிமையாக பாஜகவை எதிர்க்குது இல்ல. நேற்று ராஜ்மோகன் தர்மேந்திர பிரதான் குறித்தோ, அமித்ஷா குறித்தோ, மோடி குறித்தோ, இந்த நீட் விவகாரத்தில் இந்த ஒன்றிய அரசு செய்திருக்கிற அட்டூழியங்கள் குறித்தோ ஒரு வார்த்தை பேசினாரா சார்? பேசல. புகழை திருட பாக்குறார்கள். அதாவது போராட்ட களத்துல புகுந்து புகழை திருட ஒரு கட்சிகள் முயற்சி செய்கிறது அப்படின்னு திமுக மறைமுகமா சாடி இருக்காரு. இல்ல மறைமுகமா இல்ல, நேரடியா சாடி இருக்காரு. என்ன மறைமுகமா சாடி இருக்காரு? நேரடியா திமுகவை தான் சொல்றாரு. இன்னைக்கு காலையில அந்த ஜென்சி டிஎம்கேவினுடைய சார்பில் ஒரு போஸ்ட் ஒண்ணு வெளியில வந்திருக்கு. ஒரு வீடியோ ஒரு தம்பி போட்டிருக்காரு, பாத்தீங்களா? காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்கு இல்லையா, சிஜேபி, அதுக்கு இங்க கட்டமைப்பே கிடையாது. இங்க கட்டமைப்பே கிடையாது. தமிழ்நாட்டுல சிஜேபி இருக்கா? இல்ல. யார் இருக்கா? யாருமே இல்ல. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, கம்யூனிஸ்டினுடைய மாணவர் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஜென்சி டிஎம்கே, இவங்க எல்லாரும் அணுகுறாங்க. வாங்க போராட்ட களத்துக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, நாங்க இந்த விஷயத்த தமிழ்நாட்டில் செய்யலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு கம்யூனிஸ்டுகள் இடம் தருகிறார்கள். கம்யூனிஸ்டினுடைய அலுவலகத்தில் தான் அந்த போராட்டம் நடக்குது. இவர் யார சொல்றாரு? கம்யூனிஸ்ட சொல்றாரா? இவருடைய கருத்து இருக்கு இல்லையா, அது யார குறிக்குது? அண்ணன் முத்தரசன் தான் சகப்பு துண்டு போட்டுட்டு அங்க நின்றுட்டு இருந்தாரு. அப்ப கம்யூனிஸ்ட சொல்றீங்களா நீங்க? ஜென்சி டிஎம்கே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சப்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக போயிருக்காங்க. அங்க
அவங்களுடைய ஆதரவை அங்கே தெரிவிப்பதற்காக அங்கே போயிருக்கிறார்கள். போகக்கூடாதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? தாவேகா போகலங்கிறதுக்காக எவனுமே போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா நீங்க? சார், அன்றிலிருந்து இன்று வரை நீட் எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிற கட்சி சார் திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாரும் நீட்டை சரியா நடத்துங்கன்னு போராடிட்டு இருக்கான். திமுக மட்டும்தான் நீட்டே வேணான்னு போராடிட்டு இருக்கு. ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க நேற்றைக்கு முன்தினம் கூட அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய அறிக்கை மிக தெளிவான அறிக்கை. நீட்டை சரியாக நடத்த வேண்டும் என்பதல்ல கோரிக்கை, நீட்டே கூடாது என்பதுதான் கோரிக்கை. இதை இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு களத்துல நிக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடாதுன்னு சொல்ற கட்சி திமுகவை விட பலமான எதிர்ப்பை பதிவு செய்துட்டா பரவாயில்ல. நாங்க என்ன சொல்றோம்? திமுக வரக்கூடாது அப்படித்தானே நீங்க சொல்றீங்க. புகழை சிலர் எடுத்துக்கொள்ள பாக்குற. இப்ப இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் நின்றுதான் திமுக புகழ் பெற போதா? திமுக தன்னுடைய எதிர்ப்பை காட்டித்தான் திமுக மக்களிடத்துல சென்று சேர போதா? அனிதாவினுடைய படுகொலைக்கு முன்பாக ஒரு வழக்கு இருக்குல்ல உச்ச நீதிமன்றத்துல, அந்த வழக்கை எதிர்த்து வழக்காடின ப. சிதம்பரத்தினுடைய மனைவி இருக்காங்கல்ல, அதை எதிர்த்து எதிர்த்தரப்புல வழக்காடியது திராவிட முன்னேற்ற கழகம், மறந்துடக்கூடாது. அனிதாவை பாதுகாக்க வேண்டும் என்று போராடியது திராவிட முன்னேற்ற கழகம். அனிதாவினுடைய ஊரில் இப்போதும் அனிதாவை போற்றப்படக்கூடிய ஒரு நபராக வைத்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அனிதா பெயரில் நூலகத்தை திறந்து வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கும் நீட்டுக்காக, அதன் மூலமாக பாதிக்கப்படுகிற மாணவர்களினுடைய உரிமை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவையும் திமுக செஞ்சிச்சு இல்ல, தாவேகா என்ன செஞ்சிச்சு சொல்லுங்க? இவ்வளவும் செஞ்ச திமுக வரக்கூடாது. எதுவுமே செய்யாத தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சதற்கு பிறகு பாஜக இருந்து சிக்னல் கிடைச்சிருச்சு, கிரீன் சிக்னல். இனிமே நம்ம போனா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்ததற்கு பிறகு இவர்கள் போராட்ட களத்துக்கு வருகிறார்கள். இப்ப யார் நீட்டுக்கு நண்பன், யார் நீட்டுக்கு எதிரி? மக்கள் தீர்மானிக்கிறாங்கல்ல. நீட்டுக்கு எதிராக பேசலாம், நீட்டு குறித்து எதிராக பேசலாம், மத்திய பாஜக அரசு குறித்து பேசலாம், மோடி தர்மேந்திர பிரதான் குறித்து பேசலாம். ஆனால் இங்க தமிழ்நாட்டில் ஆளும் தரப்பு தாவேகா அரசு நோக்கி இல்ல முதலமைச்சர் விஜயை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க போராட்ட களத்துல. அப்ப அவங்க போலி போராட்டக்காரர்கள், வேண்டுமென்றே தமிழ்நாட்டையும் விஜயையும் கொச்சைப்படுத்துவதற்காக போராட்ட களத்துல இப்படியான ஆட்கள் திமுக இறக்கி விட்டுருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டப்படுது. நான் என்ன கேக்குறேன், கொச்சைப்படுத்துறதுக்கு என்ன சார் இருக்குதுல? என்ன சொல்லிட்டாங்க? விஜய் ஏன் மனைவியோடு வாழல, விஜய் ஏன் பிள்ளைகள் எல்லாம் ரோட்ல விட்டாரு, விஜய் யாரோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு, இப்படி பேசினாதான் கொச்சைப்படுத்துது. அப்படி பேசினாங்களா போராட்ட காலத்துல? சொல்லுங்க, அப்படி பேசினாங்களா? செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒரு வழக்கு இருக்கு, விஜயினுடைய மனைவி தொடுத்த வழக்கு. அதுல போய் ஆஜராக மாட்டேங்கிறாரு விஜய், ஏன் ஆஜராக மாட்டேங்கிறாரு, அப்படி பேசினாங்களா? விஜயோட அப்பாவை 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் விரட்டி அடிச்சிட்டாராம, கேட்டை இழுத்து பூட்டிட்டாராம, விஜய் உள்ளார வரக்கூடாதுன்னு. அவங்க அப்பா தனியா கட்சி தொடங்கினப்ப அவங்க அப்பாவை பைத்தியம்னு சொல்லிட்டாராம விஜய். இப்படி பேசினாங்களா அந்த போராட்ட காலத்துல? இதெல்லாம் பேசினா நீங்க சொல்றது சரி. தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்ன சார்? நான் இந்த தமிழ்நாட்டில் வசிக்கிறேன் இல்லையா? இந்த தமிழ்நாட்டினுடைய பிரஜை, இது என்னுடைய நாடு, என்னுடைய மாநிலம், என்னுடைய மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு இந்த போராட்ட களத்தில் என்னவாக இருக்கிறதுங்கிற கருத்தை நான் அறிஞ்சுக்கணும்னு விரும்புறேன் இல்லையா? அதுக்காக பேசுங்கன்னு சொல்றேன். இந்த அரசு பேச மாட்டேங்குது. அப்ப இந்த அரசு ஏன் பேசலன்னு கேட்கிற உரிமை எனக்கு இல்லையா? அததான் நான் கேட்கிறேன் போராட்ட காலத்துல. என் சகாக்கள் அதைத்தான் கேட்கிறாங்க போராட்ட காலத்துல. என் தம்பி தங்கைகள் அதை தான் கேட்கிறாங்க போராட்ட காலத்துல. அருமை மாணவர்கள் அதை தான் கேட்கிறாங்க போராட்ட காலத்துல. நீங்க கேட்கவே கூடாதுன்னா அது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்குகிற வேலைன்னு சொல்றேன். நீ பேசிட்டா ஏன் அவன் கேட்க போறான்? நீ பேசிடு. ஒண்ணு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டி இல்லைங்க, அவர் அப்படியே இருக்கட்டுங்கன்னு சொல்லிரு. இல்லைங்க தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுங்க, இந்த நீட்டு வேணாங்க சொல்லு. எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் அமைதியா இருப்பேன். உன்னை பேச சொல்லி அந்த மாணவர்கள் கேட்டாங்கன்னா அது எப்படி என்ன பேச சொல்லி நீங்க கேட்கலாம் அப்படின்னு நீ எப்படி கேட்க முடியும்னு கேட்கிறேன். இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் தானே, இந்த நாட்டினுடைய மன்னன் இல்லவே, மக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த அரசு மக்களுக்கான அரசு தானே. அப்ப இந்த அரசினுடைய நிலைப்பாடு என்ன? சரிங்க, முதலமைச்சரே இல்லைங்க விஜய், கட்சிக்கு தலைவருங்க, இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்னங்க சொல்லுங்க. திமுகவுக்கு நீட்ல ஒரு நிலைப்பாடு இருக்குங்க, காங்கிரஸுக்கு நீட்ல ஒரு நிலைப்பாடு இருக்குங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு நீட்ல ஒரு நிலைப்பாடு இருக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. தாவேகாவுக்கு என்ன நிலைப்பாடு சொல்லுங்க. இல்ல, அவங்களும் நீட் வேண்டாம் தானே சொல்றாங்க. நாங்களும் நீங்க வலிமையா நிக்கல. உங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் அனுப்ப வேண்டியதான, அமைச்சர்கள் வேணாங்க, ராஜ்மோகன் வேணா, புஷி ஆனந்த் வேணாங்க. உங்க கட்சியில மாணவர் அமைப்புன்னு இருக்கா இல்லையா? இளைஞர் அமைப்புன்னு இருக்கா இல்லையா?
வச்சிருக்கீங்களா இல்லையா? இருக்கா இல்லையா? கட்சி கலைச்சிட்டீங்களா? இருக்குல்ல. அதை அனுப்பி இந்த போராட்ட களத்தில் துணை நிற்க சொல்வதில் என்ன சிக்கல் இருக்கு? டெல்லியில உங்களுக்கு எம்பி கிடையாது, டெல்லி பிரதிநிதி இருக்காருல்ல, அவரை போக சொல்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இந்த போராட்டம் எத்தகைய வலிமை மிக்க போராட்டம். ஏன் ராகுல் காந்தி போனாரு? ஏன் கனிமொழி போனாங்க? ஏன் கம்யூனிஸ்டுகள் போறாங்க? ஏன் தேசியவாத காங்கிரஸ் போச்சு? அவங்களுக்கு எல்லாம் என்ன நோக்கம்? இந்த போராட்ட களம் வலிமை பெற வேண்டும், இந்த முறைகேடு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், முறையாக மாணவர்கள் மருத்துவம் பயில்வதற்கு எல்லா வகையிலும் அரசு துணை நிற்க வேண்டும். அந்த அரசு அதற்கு எதிராக நிற்குது. அந்த உணர்வு தான் நாங்க எல்லாரையும் போக வச்சுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தா நீங்க ஏன் போகலன்னு கேட்கிறேன். சரி சார், போகல சார். கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஒருத்தர், தலைவர் ஒருத்தர், 2 பேர் இருக்காங்கல்ல, அதான உச்சபட்ச அதிகாரம். ஒரு அறிக்கை, இந்த மாணவர்களுடைய முயற்சியை பாராட்டியோ அல்லது எதிர்த்தோ ஒரு அறிக்கை. நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு லெப்ட்ல நில்லு, இல்ல ரைட்ல நில்லு, பிரச்சனையே கிடையாதுங்க. நீ இடதுசாரியா இருந்தா இடதுசாரின்னு நாங்க ஏத்துக்கிறோம், வலதுசாரியா இருந்தா உன்னை வலதுசாரின்னு நாங்க எதிர்த்துறோம். நீ ஆனா 2 பக்கமும் பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் காட்டுகிற அந்த விலாங்கு மீன் அரசியல செய்துட்டு இருக்கிறது ஒரு அயோக்கியத்தனம்னு சொல்றேன் நான். அந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு கடைசியா சேஃபர் சைடு வந்து நிக்கிறேன். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணோன்னு போராட்ட களத்துக்கு ராஜ்மோகன் வராரு, தாவேகாவினுடைய ஆதரவை தூக்கிக்கிட்டு. லயோலா மணி வராரு, தாவேகாவினுடைய ஆதரவை தூக்கிக்கிட்டு. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும்ன்றதுதான் போராட்டம். அதுல உன் குரல் என்ன? அதை சொல்லிட்டு நீ வா. அப்ப இத கேட்கிறான்னா, இத கேட்கிறவன நீ ஏன் வந்து பாரதூரமா பாக்குற? பாரதூரமா பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுல எத்தனை பேர் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு வந்து உட்காந்துருக்கான்னு உனக்கு தெரியுமா? நான் கேட்கிறேன், எனக்கு தெரியாது. ஒரு இதாவே கேட்போம் நம்ம. தாவேகாவுக்கு ஓட்டே போடலையா அவங்க? தாவேகாவுக்கும் ஓட்டு போட்டவர்கள் தானே வந்து கேள்வி கேட்கிறாங்கன்னு வச்சுக்கணும் நீங்க. சரி, ஓட்டே போடல சார், கேள்வி கேட்க கூடாதா தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து, ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்த்து? ஜனநாயக உரிமை இல்லையா? அப்ப உரிமையை நசுக்குறீங்களா நீங்க? உங்களை எதிர்த்து பேசவே கூடாதா? உங்களை எதிர்த்து பேசினாலே அது வந்து அவதூறு பரப்புறாங்க. இப்ப நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன? சம்பந்தமே இல்லாம திமுகவை இதுல இழுத்து விடுறீங்களா? இந்த போராட்ட களத்தை, உலைகளத்தை வார்ப்பிச்சது யாரு? திமுகவா? இல்ல இடம் கொடுத்தது யாரு? திமுகவா? திமுக அந்த போராட்டத்தில் வந்து பங்கெடுக்குது. திமுக பங்கெடுக்க கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? திமுகவினுடைய உரிமை குரல் சார் அது. தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக போராடி இருக்கு திமுக. அதை திமுக வலிமையா பதிவு செய்யுது, அவ்வளவுதானே. அப்ப திமுக வந்து அதை பதிவு செய்யவே கூடாது, திமுக வரவே கூடாதுன்னா இந்த போராட்ட களத்துல இருந்து திமுகவை அப்புறப்படுத்துற அரசியல் அயோக்கியத்தனமான அரசியல் உங்க அரசியல். ஒரு வலிமையான கட்சி அந்த களத்துல வந்து நிக்குது, நீ இன்னும் வந்து நிக்க மாட்ட. வலிமையா வந்து நிக்கிற கட்சியும் விமர்சனம் பண்ணுவேன்னா யாருமே நிக்க கூடாதுங்கிறது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவைன்றது. சானவாஸ் சொன்னது இப்ப உண்மையாயி போச்சு பாருங்க. சானவாஸ் சொன்னார்ல, பாஜக தான் இங்கேயும் ஆளுகிறது. பாஜக இதைத்தான் செய்யும், பிரித்தாளுகிற வேலையை செய்யும் பாஜக. அந்த வேலையை தான் இப்ப இங்க தாவேக்கா செய்யணும்னு முனையுது. இது நடக்காது சார், தமிழ்நாட்டுக்குள்ள இது நடக்காது. தாவேக்கா ஆதரவு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்றாங்க? காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது தானே நீட்டு, நீங்க தானே நீட் ரகசியம் பேசுனீங்க, தேர்தலுக்காக நீட்டை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் திமுக மீது முன்வைக்கப்படுது. நீட்டை துவக்க காலத்துல இருந்தே திமுக எதிர்க்குது. எங்க திமுக ஆதரிச்சு சொல்லுங்க? காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு, உண்மைதான், இல்லைன்னு மறுக்கலையே. நாங்க அன்னைக்கும் அதானே சொன்னோம். திமுகவும் சரி, திமுகவோடு ஆதரவாக நிற்கக்கூடிய எங்களை போன்றவர்களும் சரி, அன்னையில இருந்தே காங்கிரஸ் இதை பண்ணுச்சுங்கிறத நாங்க ஒத்துக்கத்தானே செய்யணும். காங்கிரஸ் எங்க கூட இருக்கும் போதும் சொன்னோம், காங்கிரஸ் அங்க பண்ணுச்சுன்னு தான் சொன்னோம், இல்லைன்னு மறுத்துட்டோமா? திமுக எங்க ஆதரிச்சு அதை சொல்லுங்க. திமுகவும் சேர்ந்துதான்னு சொல்லாதீங்க. கூட்டணி அமைச்சரவையில் இருப்பதாலேயே எல்லாவற்றையும் திமுக ஆதரித்து விட்டதாக பொருள் கொள்ளக்கூடாது. எதிர்ப்பனவற்றை எதிர்த்தது திமுக. அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்துல டிஸ்கஸ் பண்ணும்போது அண்ணன் TR பாலு கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காரு, கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் ராசா ஒரு பெரிய டிராப்டே கொடுத்திருக்காரு. நீட் வந்தா எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வரும், இந்த நீட் ஏன் கூடாது அப்படிங்கிறதுக்கு நுழைவுத் தேர்வை அடித்து நொறுக்கிய மாநிலம் தமிழ்நாடு. நாங்க வந்து ஒற்றைச்சாளர முறை கொண்டு வந்திருக்கிறோம், மல்டி விண்டோ சிஸ்டத்தை கேன்சல் பண்ணிட்டோம். அண்ணா யூனிவர்சிட்டிக்கே என்ட்ரன்ஸ் இருந்துச்சு பொறியியல் படிப்பதற்கு, அதையே நாங்க கேன்சல் பண்ணிருக்கோம். அப்போ நுழைவுத் தேர்வு கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு ஒரு பெரிய டிராப்டே கொண்டு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. அன்னைக்கு அவர் அமைச்சர், மறந்துடக்கூடாது, அன்னைக்கு அவர் அமைச்சர். அப்பவே அதை வந்து கொடுத்துருக்கோம். அப்ப திமுக தன்னுடைய எதிர்ப்பு துவக்க நிலையிலிருந்து சரியாதான பதிவு பண்ணிச்சு. சரி, இப்படி வச்சுக்கோ. இப்போ நீட்டை காங்கிரஸோடு சேர்த்து திமுக கொண்டு வந்துருச்சு. இப்ப காங்கிரஸோட யாரு இருக்கா சொல்லுங்க? இன்னைக்கு நீட்டை வலிமையா நாங்க எதிர்க்கிறோம்ல, திமுகவோடு சேர்ந்து திமுகவும் நாங்களும் எதிர்க்கிறோம்ல. இப்ப யாரு எதிர்க்கிறா சொல்லுங்க?
எதுக்குதா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்? அப்ப காங்கிரஸ பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுக்குறீங்களா? நேத்து எதுக்கு கூட்டம் போட்டீங்க? அப்ப காங்கிரஸ பத்தி ஏன் அந்த கேள்வி நீங்க இன்னும் கேட்கல? எதுக்கு ஏன் கூட்டம் போடுற? நீ தானே நீட்டை கொண்டு வந்த, இப்ப எதுக்கு நீட்டை எதிர்த்து கூட்டம் போடுறேன்னு கேட்கலாம்ல? இதே ராஜ்மோகன் வாய் கிளிக்கலாம்ல? அங்க இதே வைகோ அங்க பேசலாம்ல? வானலாவ புகழ்ந்துகிட்டு நிக்கிறாரு வைகோ மேடையில. கேட்க வேண்டியதானே தெம்பும் திராணி இருந்தா? அண்ணன் சு வெங்கடேசன் என்ன பண்றாரு கேட்க வேண்டியதானே? தோழர் வன்னியரசு என்ன பண்ணாரு கேட்க வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு தேவை என்றால் காங்கிரஸோடு உறவாடி கொண்டு உங்களுக்கான அரசியலை பேசுவீர்கள். உங்களுக்கு தேவையில்லைன்னா காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சுன்னு திமுக பக்கம் திருப்பி, அதாவது கொண்டு வந்தது காங்கிரஸ், ஆனா இவங்க காங்கிரஸோட போய் நின்றுக்குவாங்க. அன்னைக்கு காங்கிரஸோடு இருந்த திமுக இது குறித்து பேசக்கூடாது. என்ன சார் நியாயம் அது? என்ன நியாயம் அது? பேசக்கூடாதுன்னா காங்கிரஸ் பேசக்கூடாது சொல்லு, நீனு சொல்லிட்டு வா, அதுக்கப்புறம் பேசுவோம். காங்கிரஸ் நீ ஏன் பேசுறேன்னு கேளு. இன்னொன்னு சொல்லட்டுமா? இந்த நீட்டை விளக்கவே முடியாது இந்தியாவிலிருந்து இப்படி ஒரு அரிய கருத்தை சொன்னது யார் தெரியுமா? கார்த்திக் சிதம்பரம்னு ஒரு எம்பி இருக்காரு சிவகங்கையில. அவங்க அப்பா பேரு ப. சிதம்பரம், அவருடைய மனைவி கார்த்திக் சிதம்பரத்தினுடைய அருமை தாயார். அவங்கதான் இப்படி ஒரு பொன் முத்துக்களை உதிர்த்தாங்க. எப்போ? அனிதா செத்ததுக்கு பிறகு. தமிழ்நாடே கொந்தளிச்சு போய் கிடக்கு சார், கண்ணீரும் கம்பளையுமா நிக்குது சார், அனிதா என்கிற சகோதரி இறந்து விட்டாள்னு. அந்த நேரத்துல இந்த அம்மா சொன்னுச்சு சார், இதெல்லாம் தமிழ்நாடு மறந்துருமா? நீங்க அப்படிலாம் நினைச்சிடாதீங்க தமிழ்நாடு மறந்துருச்சுன்னு. தமிழ்நாடு இப்போதும் நினைவில் வைத்திருக்கு. அப்போ இந்த நீட்டை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் சட்ட போராட்டத்தையும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒருவரே நடத்தி நீட்டை உறுதி செய்து கொடுத்துருவாரு. அவங்க கூட நீங்க போய் நின்னுக்குவீங்க. ஆனா அன்று முதல் இன்று வரை வழக்காடியதிலிருந்து, நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரத்தை எதிர்த்து பேசியதிலிருந்து, டிராப்ட் ஒர்க் அவுட் பண்ணி அனைத்து கட்சி கூட்டத்தில் கொடுத்த வரைக்கும் நீட்டை எதிர்த்த திமுக நீட்டு குறித்து பேசக்கூடாது. அதானே உங்க அரசியல்? கேவலமா இருக்கு உங்க அரசியல். தமிழ்நாட்டு மக்கள் காரி உமிழ்கிறார்கள் உங்க அரசியலை பார்த்து. சார் ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், முதுகெலும்பு இல்லாத தாவேகா, ஒன்றிய அரசை எதிர்க்க திராணி இல்லாத தாவேகா, கையாலாகாத காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு திமுகவை நோக்கி இந்த நீட் விவகாரத்துல குறி வைத்து தாக்குதல் தொடுக்குது. திமுக இதை எதிர்கொள்ளும். இதை விட பல மடங்கு தாக்குதல்களை திமுக எதிர்கொண்டுச்சு. ஆனா இந்த நீட் எதிர்ப்பில் வலுவாக நிக்குது திமுக. இந்திய துணை கண்டத்திலேயே அந்த நீட்டை எதிர்த்து கடுமையாக இப்போதும் சண்டமாறுதம் செய்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீ எவன் வந்தாலும் அதை மாத்த முடியாது. நீ எவன் என்ன சொன்னாலும் அதை நீ அடுத்த கட்டத்துக்கு திமுக நகர்த்தி கொண்டு போகுமே தவிர திமுக அதுல இருந்து பின்வாங்காது. திமுக அதனுடைய பணியை செய்யும். குறிப்பா ஆலூர் ஷானவாஸ் கடந்த தவைக்க ஆட்சி அமைந்ததிலிருந்து மௌனமாக தான் இருந்தாரு. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்றதெல்லாம் பல யூகங்களாக வெளியில சொல்லப்பட்டுச்சு. அவரு இப்பதான் ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு பேட்டியை கொடுக்குதன் மூலமா அந்த பேட்டியிலையும் தாவேக அரசுக்கு எதிராக ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிற போது ஏற்கனவே பல யூகங்களா சொல்லப்படுது. குறிப்பாக விசிகா நீடிக்குமா அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. பாமக உள்ள வருவதனால விசிகா நீடிக்க கூடுமா அப்படின்லாம் பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இந்த ஆலூர் ஷானவாஸினுடைய கருத்து அது என்னவாக போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறார் ஷானவாஸ். நான் தான் தொடக்கத்திலேயே சொன்னேன். ஆனா அண்ணன் திருமாவுக்கே இரட்டை நிலைப்பாடு இருப்பதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அண்ணன் எப்படின்னா, ஒரு பக்கம் தாவேகாவோடு பக்கத்தில் நிற்கிறார், இன்னொரு பக்கம் தாவேகாவை ஏற்க முடியாமல் தவிக்கிறார். எப்படி ஷானவாஸ் விவகாரத்துல தொண்டையில் மாட்டிய முள் போல ஷானவாஸ் விசிகாவுக்குள்ள இருக்காரோ, விழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாம, தாவேகா கூட்டணியில அண்ணன் திருமா அப்படிதான் இருக்காரு. அதை விழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. கூட்டணியான்னு கேட்டா இல்லைங்கிறாரு. ஆனா கூட்டணிக்கு உண்டான அனைத்து அம்சங்களிலும் துணை நிற்கிறாரு. அவங்க அழைப்பு விடுத்தா அங்க போய் நிக்கிறாரு. ஆதவ அர்ஜுன்ட்ட எல்லார்கிட்டையும் பேசிடுறாரு. கூட்டணி அமைச்சரவையில பங்கேற்றுறாரு. ஆனா கூட்டணியான்னு கேட்டா இல்லைன்றாரு. இப்ப இது என்ன அப்படின்னு கேட்டா, அண்ணன் ரெண்டு பக்கமும் பேலன்ஸா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப இன்டலெக்சுவலா அந்த விஷயத்த ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுல என்ன சிக்கல் இருக்குன்றத நான் சொல்லிடுறேன். நீங்க ரெண்டு பக்கமும் ரொம்ப நாளைக்கு வண்டி ஓட்ட முடியாது. ஷானவாஸ் அவருடைய கருத்தை ஆழமாக பதிவு பண்றாரு. அது தமிழ்நாட்டு மக்களினுடைய கருத்து, தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணம். ஆனா அண்ணன் என்ன பண்றாருன்னா, ஷானவாஸையும் பேச விட்டுட்டு இந்த பக்கம் வன்னியரசு அண்ணனையும் அமைச்சரவையில வச்சுட்டு பேரலா ஒரு ட்ராக்கை ஓட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த எத்தனை நாளைக்கு இந்த பேரலல் ட்ராக் ஓட்ட முடியும்? ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது. இது ஒரு ஆபத்தான அரசியலாக போய் முடிஞ்சிடும். அண்ணனுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாயிரும். நான் அண்ணன் திருமாவுக்கே சொல்றேன், அண்ணனுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாயிரும். இப்படிதான்ப்பா இவர் பண்ணுவாரு
அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அவர் வந்து விடக்கூடாது. அவர் தமிழ்நாட்டில் போற்றத்தக்க மதிக்கத்தக்க தலைவராக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய விருப்பம். அந்த இடத்தை அவர் தக்க வைத்துக் கொள்ளணும். அந்த இடத்தை அவர் தவற விட்டுறக்கூடாது. ஆனால் ஒரு காலமும் விசிகாவால் தாவேகாவோடு இணக்கமாக போக முடியாது. அந்த நேச்சர் அப்படி இல்லை. அது அண்ணன் திருமாவுக்கே புரியும். அவர் வந்து அமைச்சரவையில் பங்கேற்கிறாரு. நெடுங்காலமாக அவர் வைத்த முழக்கம்தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. திமுக அவரை சரியாக நடத்துச்சா, நடத்தலையா? திமுக அவருடைய வெற்றிக்கு பாடுபட்டுச்சா, படலையா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதையெல்லாம் கடந்து அரசியலில் அவர் டிராவல் பண்ண வேண்டிய ட்ராக் இருக்குல்ல, அந்த ட்ராக் தாவேகாவுடைய ட்ராக் இல்ல. ஏன்னா ஊருக்கு முந்தி பாஜக எதிர்ப்பை பேசுகிற தலைவர் அவர் தான். பாஜகவை பத்தியே பேசாது தாவேகா. மாநில சுயாட்சிக்கு ஒரு ஆபத்து நேர்ந்தால் தலைநகர் சென்னையில் முதலாக ஆர்ப்பாட்ட களத்தை அறிவிக்கிற தலைவராக அண்ணன் திருமா தான் வெளிப்படுவாரு. மாநில சுயாட்சினா கிலோ என்ன விலை, எந்த கடையில விக்குதுன்னு கேட்கும் தாவேகா. அப்போ தாவேகாவோடு கொள்கை ரீதியாக விசிகாவால் பயணிக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீண்ட காலம் இந்த பயணம் செல்லாது. வைகோவுக்கு வேணா செல்லும். ஏன்னா அது வந்து கொள்கை இல்லை, கோட்பாட்டு இல்லாத ஒரு பிண்டம். எந்த பக்கம் எப்படி தூக்கி போட்டாலும் அந்த பக்கம் அங்க இருக்கிற செய்திகளை புகழ் பாடிக்கிட்டு படிக்காசு புலவர் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த வண்டி. அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அண்ணன் திருமாவால் அப்படி இயங்க முடியாது. அது தாவேகா கூட்டணியில் நிலை பெற முடியாமல் அண்ணன் திருமா தவிக்கிறார் என்பதை ஷானவாஸ் பேசி இருக்கிற கருத்தின் மூலமாக நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்கள் ஆணித்தரமா பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.